பிரியா, இன்னைக்கு நீ குளிக்கும் போது உன்னோட அழக எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. குளிக்கும் போது பார்க்கணுமா? நம்ம கேப்ரே ஆடலாமே. இட்ஸ் மை சேம் டயலாக். எப்ப பார்த்தாலும் சேம் டயலாக்னே சொல்றீங்க. இனிமே நீங்க எதை சொல்லணும்னு நினைச்சாலும் முன்னாடியே சொல்லிடுங்க. சேம் டயலாக். என்ன நம்பல நீங்க? ஓடி போயிட மாட்டியே? மாட்டேங்க. அப்பாடா, என்ன பாருங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இப்ப நான் யார வேணா லவ் பண்ணுவேன். என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்க தெரியுமா? எவ்வளவு ஹாப்பியா இருக்க தெரியுமா? ஹாப்பி. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து டப்ல குளிச்சு ஜாலியா இருக்கலாம். ஆஹா, ஐடியா சூப்பரா இருக்கு. வாங்க. நான் வரல. வாங்க. வரீங்களா? ஓகே. என்ன சத்தம் புதுசா இருக்கு? ஒருவேளை தீவிரவாதிகள் நம்ம ஹோட்டல் மேல குண்டு போடுறாங்களோ? ஒருவேளை பூகம்பமா இருக்குமோ? ஐடியா. Yes. Just a second. யார் என்ன காணுமே? ஏய், என்ன பண்ற? தொட்டி உடைஞ்சிருச்சு. அடிச்சா இடிச்சா உடைச்சா. ஏய் மாமோய். பிரியா, இங்க வாயே. நான் பண்ண ஆல்பம் டிவில வந்துட்டு இருக்கு. Really? Yeah. Come, see. Wow. It's very nice. எக்ஸ்கியூஸ் மீ. இவருக்கு வந்து தங்கி இருந்தாரா? இவங்க இந்த மாதிரி யாரும் இல்லையே. சும்மா இருங்க. Excuse me. Okay, tell me. I am looking for information, please. Are these people staying in your hotel? யா, இவங்க இங்க தான் தங்கி இருக்காங்க. Room number, please. இப்பதான் காலையில வெளியில போனாங்க. திரும்பி வரது கொஞ்சம் லேட் ஆகும். சரி, அவங்க வர வரைக்கும் நாங்க எங்கே வெயிட் பண்றோம். வெரி அர்ஜென்ட். ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் வந்ததும் சொல்றேன். Thank you very much. ஏய், அங்க பாரு. It's already 11 o'clock.
நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. இப்ப போயிட்டு நீங்க காலையில வாங்க. அவங்க எப்படியும் 10 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க அவங்கள பார்த்து பேசலாம். ஓகே, நடங்க. போயிட்டாங்க. டீ ப்ளீஸ். தேங்க் யூ. சார், உங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ உங்களை ரொம்ப அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு இவ்வளவு நேரம் வரைக்கும் காத்துட்டு இருந்து இப்பதான் வெளியில கிளம்பி போனாங்க. உங்க போட்டோஸ் கூட காட்டினாங்க சார். ஓஹோ. அவங்க காலையில உங்களை வந்து பார்க்கறதா சொன்னாங்க சார். பட் நாளை காலையில் நாங்க டெல்லிக்கு போயிடுவோம். நீங்க ஒரு வேலை செய்யுங்க சார். அவங்க வந்ததும் அட்ரஸ் வாங்கிட்டு நாங்க டெல்லிக்கு போயிட்டதா சொல்லுங்க. சார், டெல்லியில உங்க அட்ரஸ் எங்கன்னு கேட்டா வாஜ்பாய் வீட்டு பக்கத்து வீடு. ஓகே சார். உண்மையா இருக்குமோ? நாம சீக்கிரம் வந்துடணும். ஓகே. கன்ஃபார்மா வந்து துளசி, என்னாச்சு? என்னாச்சுமா? இப்படி வா. மெதுவா. ரிலாக்ஸ். இப்படி உட்காரு. உட்காரு. நீ இங்கே உட்காந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே? துளசி, வா போலாம். எங்க? ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் வயிறு முட்டை சாப்பிடலாம். வாங்க. பரவாயில்ல, வாங்க. எப்படி? காசு இல்லையே. அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. யூ டோன்ட் வரி. வாங்க. எஸ் சார். சொல்லுங்க சார். 2 ஸ்பெஷல் மீல்ஸ் சார். ஐஸ்கிரீம் சார். அப்புறம் உங்க ஹோட்டல்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாங்க. ஓகே சார். இந்தாங்க சார். சாப்பிடுங்க. இன்னும் ஏதாவது வேணுமா? போதும் போதும். ஓகே. வெயிட்டர், பில் எடுத்துட்டு வா. ரெடி சார். ஆமா, திருடுங்க தான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்களே. அப்புறம் இந்த பணம் எப்படி வந்தது? மூளை இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கும் பயப்படுறதில்ல. பணம் தன்னால வந்துடும். ஆமா, உங்க வாட்ச் எங்க? அது வித்துட்டீங்கல்ல? இல்லையே. அந்த வாட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பரம்பரை அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. ஆனா என்னோட பசிக்காக. நமக்கு வேண்டப்பட்டவங்க ஆபத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல தானே சந்தோஷம். ஆனாலும் உன் பசியோட எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. Shall we go? தெரியாது. இங்கதான் இருக்காங்க. ஆமா, இங்கதான் இருக்காங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். Come on. என்னங்க? என்னங்க? இல்லங்க. என்னங்க? சாரிங்க, என் வீட்டுக்காரன்னு நினைச்சிட்டேன். நீங்க ஓகேன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அப்பா, நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு இங்கேயும் வந்துட்டாங்களே. நாம அவங்கிட்ட மாட்டி இருந்தோம். நம்ம கதை அவ்வளவுதான். ராமேஸ்வரம் போனாலும் சனி விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்றது டார்லிங்?
அங்க பாருங்க. அங்க போயிட்டா நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ஓகே லெட்ஸ் கோ. நாம இப்படி எத்தனை நாளைக்கு தான் பைத்தியக்காரங்கள மாதிரி ரோட்ல திரியுறது? அவங்க என்னடானா நாம ஏதோ இங்க வராத மாதிரியே ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவ புறப்படும் போதே சொன்னேன், அவ என் பேச்சை கேட்காம உங்க வீட்டுக்காரரோட ஓடி போயிட்டா. அவளுக்கு விருப்பம் இல்லாம அவளோட குடும்பம் நடத்துறது எனக்கு பிடிக்கல. புருஷன் பொண்டாட்டினா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை, கௌரவம், காதல் இதெல்லாம் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அதெல்லாம் இல்லாம ஒருத்தரோட விருப்பம் இல்லாம குடும்பம் நடத்துறதுங்கிறது முடியாத காரியம். ஒருத்தர் மனசுல நினைச்சு ஒருத்தரோட வாழறது அது ரொம்ப ரொம்ப நரகம். அவ எங்க இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அவ தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையாவது அவளுக்கு நிலைக்கட்டும். நம்ம பண்பாடு இதெல்லாம் நீங்க சொல்ற சம்பிரதாயம், பண்பாடு இதெல்லாம் பத்தி யோசிக்கிறத விட வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கிறது தான் நல்லது. நான் அவ்வளவு தூரம் சொல்லி நீங்க கேட்காம எனக்கு கையில விலங்கு போட்டு பலவந்தமா கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஐ எம் சாரி. நீங்க உங்க ஒய்ஃப் மேல அக்கறை இல்லாம பேசுறதை வச்சு நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாடா, டயர் தேர்ற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டடம் இருக்கே. வாங்க. உள்ள வாங்க. கமாண்டாளி வாங்க பிடிக்கலாம். கூட்டி போறாங்க. சீக்கிரம் வாங்க. சூப்பர்மா. Come on, போலாம். வேண்டாம். நீங்க போனா தாராளமா போங்க. ஆனா என்ன சட்டப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு போங்க. நான் எதுக்கு சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க.